சுர்ஜித்தால் ஆணவ கொலை செய்யப்பட்ட கவின் உடல் 5 நாட்களுக்கு பிறகு இன்று அவருடைய பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அமைச்சர் அண்ணன் கே என் நேரு அவர்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினார். அது மட்டும் இல்லை, நேற்று பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி அவர்களும் அவர் இல்லம் தேடி சென்று அவங்களுக்கு ஆறுதல் தெரிவித்து உரிய தண்டனை நீதி வாங்கி கொடுக்கப்படும் என்று சொல்லிட்டு வந்திருக்காங்க. மற்றும் அவங்களுடைய உறவினர்கள் எல்லாம் தவிக்கிறாங்க, பையனை பறி கொடுத்துட்டு பரிதவிக்கிறாங்க. இந்த வேலையில அதாவது ஒரு மென்பொருள் என்ஜினியராக இருந்து கோல்டு மெடல் வாங்கி 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்கிக்கிட்டு நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு பையனை இன்னைக்கு அந்த குடும்பம் இழந்து தவிக்குது, வேதனை அடைகிறாங்க, தாங்க முடியல. ஆற்றாமையை எப்படி போய் ஆற்றுறது என்று தெரியாம தவிக்கிறாங்க அந்த அப்பா அம்மா, உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களாம். அப்படி இருக்கும்போது சோசியல் மீடியாவில் ஒரு ஆள், அந்த ஆள் பேர்லயே சாதியை வச்சிட்டு இருக்குது, ஹரிநாடார்ன்ற ஒரு ஆள். அந்த ஆளுக்கு என்ன தகுதி இருக்கு என்று சொல்லி அந்த ஆளுக்கிட்ட வந்து ஊடகங்கள்லாம் பேட்டி எடுத்து இதை ஒளிபரப்பிக்கிட்டு, இதை ஒரு நல்ல கருத்தை சொன்னாக்க அவங்கள வந்து பேட்டி எடுத்து ஒளிபரப்பி 4 பேத்துக்கு தெரியலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஒரு சமுதாயத்துக்கு எதற்கும் லாய்க்கில்லாத இந்த மாதிரி ஒரு விஷக்கருத்தை பரப்பிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளோட பேட்டியை எதற்காக இந்த சோசியல் மீடியாக்கள் ஒளிபரப்பி அந்த ஆளை வந்து பிரபலப்படுத்த வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது? முதல்ல நான் சோசியல் மீடியாவை நோக்கித்தான் நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். அந்த ஆளு பேசுறான், எதுக்கு சாதி விட்டு சாதி போய் திருமணம் பண்ணணும், எதுக்கு சாதி விட்டு சாதி போய் நீங்க காதல் பண்றீங்க? சுர்ஜித்துக்கு கொலகாரம் படுபாதகம் செஞ்ச சுர்ஜித்துக்கு அந்த ஆளு ஆதரவா பேசிட்டு இருக்கான். அந்த ஆள் பேசுறத காட்டுறேன் பாருங்க. நான் படிச்சிருக்கேன், நல்ல வேலையில இருக்கேன்னு எந்த சமூகத்தை பொண்ணை வேணா லவ் பண்ணலாமா நீங்க கேக்குறீங்க. அதை வந்து அந்த பொண்ணு கிட்ட கேட்கணும். ஏன்பா அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இல்லப்பா இல்ல லவ் பண்ணாத, நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகாத, நம்ம வீட்டுக்கு பொண்ணை சொல்லலாம். அது பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் அவங்களோட வளர்ப்பு அந்த மாதிரி இருந்தால் இது போன்ற படுகொலைகள் தடுக்கப்படும். இன்னைக்கு கவின்குமாரையே வந்து அவங்க பெற்றோர்கள் உண்மையிலேயே இந்த பிரச்சனைகள் எல்லாம் தெரிய வரும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஓரளவுக்கு புத்திமதி சொல்லியிருந்தாங்கன்னா நீ கவின்குமார் உயிரோட இருந்திருப்பாங்க. இப்ப இந்த சுர்ஜித்தோட கூட பிறந்த அக்கா அவங்க குடும்பத்தோட பேச்ச கேட்டிருந்தாங்கன்னா நீ கவின்குமார் கொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க. பாத்தீங்களா, இந்த ஆளு பேச்சை இதுக்கு மேல கேட்க முடியாது, அவ்வளவு மோசமா பேசுவோம். நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஒழுக்கமா இருக்கிறாங்க என்பதற்காக ஒருத்தரை கொடுத்துடலாமா, ஒரு பொண்ணை போய் கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணலாமா, இப்படி எல்லாம் அந்த ஆள் கேள்வி கேட்டுட்டு இருக்கு. சட்டத்துக்கு முரணாக ஒரு 18 வயசுக்கு மேற்பட்ட பெண்ணும் 21 வயசுக்கு மேற்பட்ட ஆணும் தான் விரும்பிய பெண்ணை, தான் விரும்பின ஆணை திருமணம் செய்யலாம் என்று சட்டம் சொல்லுது. ஆனா சட்டத்துக்கு மாறாக, விதிமுறைக்கு மாறாக இந்த ஆள் இப்படி பேசிட்டு இருக்கு. இப்படி பேசி விஷத்தூவ வெளியே தூங்கிட்டு இருந்தாக்க எப்படி ஆணவ கொலையை எப்படி தடுக்க முடியும்? இந்த ஆள் சொல்லுது, சுர்ஜித் அப்பா அம்மாவை கைது பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க, அந்த பெற்றோர்கள், கவினோட பெற்றோர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த ஆள் சொல்லுது, அவங்களா வந்து கொலை பண்ண சொன்னாங்க, எப்படி சொல்லலாம் நீங்க அவங்கள கைது பண்ண சொல்லி? போலீஸ் விசாரணை பண்ணது இல்லை, எப்படி கேட்கலாம்னு சொல்லி கேட்குது. இந்த மாதிரி மன சிந்தனை உள்ள ஒரு நபர் அவங்க பிள்ளைங்களை என்ன சொல்லி கொடுத்து வளர்த்துவாங்க? சின்னதுல இருந்து ஒரு நாளையிலேயே சாதி உணர்வு வருது. சின்னதுல இருந்து சொல்லி 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 விஷத்தை உள்ள ஏத்துறதுனால தானே, விஷ ஊசி போடுறதுனால தானே அந்த உடம்பு முழுசும் விஷமா பரவி போய் அந்த சாதிய உணர்வு மனசுக்குள்ள வருது. அதனால தானே அந்த பொண்ணு ஒரு மருத்துவம் படிச்சிருக்கிற பொண்ணு, மேஜரான பொண்ணு, அந்த பொண்ணு தன்னுடைய வாழ்க்கைக்கு பிடிச்சவங்கள தேர்வு பண்ணக்கூடிய உரிமை இல்லையா? அந்த பிள்ளையோட, அந்த பொண்ணோட, இந்த பையன் சின்னவன் சுர்ஜித், அவன் யார் இந்த பொண்ணோட வாழ்க்கையை வந்து முடிவு பண்றதுக்கு? அப்ப அந்த பெத்தவங்க வந்து சரியான வளர்ப்பா இருந்தாக்க அவன் அந்த மாதிரி பண்ணியிருப்பானா? அவன் இதுக்கு முன்னாடி நேத்து போட்ட காணொலியிலேயே சொன்னான், காட்டணும், அவன் வந்து ஆயுதங்களோட, அவன் சோசியல் மீடியா ஃபுல்லாவே ஆயுதங்களை கையில வச்சுக்கிட்டு தான் அவன் ஒரு ரவுடி பையனா இருந்திருக்கான். இதுதான் இந்த ஹரிநாடா சொல்ற ஒழுக்கமா? இந்த ஆள் மட்டும் இல்ல, சோசியல் மீடியாவை எடுத்துக்கிட்டா நிறைய பேரு சாதி பெருமை பேசுறவங்க நிறைய பேசிட்டு இருக்காங்க. அதே போலதான் சாதிய சொல்லி இழிவா பேசுறவங்களும் நிறைய பேசிட்டு இருக்காங்க.
இவங்களெல்லாம் பேச விட்டுட்டு இருக்கிறீங்க. ஒண்ணு தம் வீட்ல தம் பிள்ளைங்களுக்கு இவங்க வந்து நல்ல ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்க மாட்டாங்க. சமத்துவம் பத்தி இவங்க வந்து பேசவே மாட்டாங்க. சமத்துவம்னா என்னன்னு கேள்வி கேட்பாங்க. சமத்துவம் வேண்டாம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேசுறவங்க. 2வது சோசியல் மீடியாவுல வந்து பேசுறாங்க. சோசியல் மீடியாவுல பேசுறவங்க அதை கேட்டு அவங்களுடைய மனசுல விஷத்தை கலக்குறாங்க. இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணோம், எல்லா ஆணவ கொலைக்கு தடுப்பு சட்டம் இயற்றணும், சிறப்பு சட்டம் இயற்றணும்னு எல்லாரும் கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க. ஆணவ கொலைக்கு சிறப்பு சட்டம் இயற்றணும் என்பது அவசியம், தேவைதான். அதற்கு முன்னாடி இந்த சோசியல் மீடியாவுங்களுக்குன்னு சட்டத்திட்டம் வகுக்கணும். எதை பேசணும், எதை பேசக்கூடாது என்று சோசியல் மீடியா இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா தான் வந்துட்டு இந்த விஷத்தை தூர மீடியாவா இருக்காது. சோசியல் மீடியாவில் நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. பாயாசம் எப்படி குடிச்சாக்க அது உடம்புக்கு அவ்வளோ கெடுதல் இல்லை, நல்லது தான். ஆனா விஷத்தை குடிச்சா உடனே உயிரை எடுத்துருதோ அது போலதான் இந்த சாதியை பரப்புறவங்களும். நல்லது அவ்வளோ சீக்கிரம் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, கெட்டதை தான் உடனே எடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த சோசியல் மீடியாவுக்குன்னு முதல்ல ஒரு வரைமுறை சட்டம் கொண்டுட்டு வரணும். என்ன பேசணும், என்ன எழுதணும், எதை பத்தி எல்லாம் தங்களுடைய கருத்து சுதந்திரம் என்ற பேர்ல எழுதணும்ட்டு சோசியல் மீடியாவுக்கு முதல்ல நல்ல சட்ட விதிமுறையை கொண்டுட்டு வரணும். அதை மீறி பேசுறவங்களுக்கு, கமெண்ட் போடுறவங்களுக்கு முதலானதும் சட்ட விதிமுறை கொண்டுட்டு வரணும். ஏன்னா அவ்வளவு மோசமா இருக்கு சோசியல் மீடியாவில். இந்த கமெண்ட் செக்ஷன்லாம் போனா காதுல கேட்க முடியாத அருவருப்பான வார்த்தைகளை பேசுறாங்க. இந்த யோக்கிய மாதிரி வந்து பேசிட்டு இருக்கிற இந்த நபர் நல்லவங்களா, ஒரு சமூகத்துக்கு புத்தி சொல்லக்கூடிய ஆளா இருக்கா அப்படின்னு பார்த்தா, இந்த ஆள் தனிப்பட்ட வாழ்க்கையில அவருடைய சோசியல் மீடியாவிலேயே அந்த ஆள் பெண்கள் கூட எப்படி இருக்கு என்பதை சோசியல் மீடியாவிலேயே எடுத்து போட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒழுக்கங்கெட்ட ஆள் இன்னைக்கு வந்து எல்லா மீடியாவிலையும் அந்த ஆள் பேசிட்டு இருக்கு. சட்டத்தை விதிமுறையை மீறி பேசிட்டு இருக்கு. சட்டம் சொல்லுது தான் விருப்பம் ஆணை பெண்ணையும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று. அந்த ஆள் வந்து அதுக்கு மாறா பேசுது. அப்போ முதல்ல கைது செய்யக்கூடிய நபர் யாருன்னா இந்த ஆள் தான். அரசாங்கம் இவரைத்தான் கைது செய்யணும். இந்த மாதிரி இன்னும் இந்த ஆள் எத்தனை பேர்த்த இன்னும் இந்த மாதிரி கெடுத்து வச்சிருக்கு, எத்தனை பேருக்கு விஷ விதையை தூவிட்டு இருக்கு. முதல்ல இந்த நபரை கைது செய்யணும். இப்படிப்பட்ட நபர்களை ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட நபர்களை நாட்டுல நடமாட விடக்கூடாது, கைது செஞ்சிடணும். பேச்சு சுதந்திரத்துக்குன்னு என்னென்ன வரைமுறை இருக்குன்னு அதுக்கு ஒரு வரைமுறை விதிமுறை வகுக்கணும். இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நான் எப்போதும் நடிகை கஸ்தூரி அவர்களோட கருத்துக்கு என்னுடைய கருத்துக்கு நிறைய முரண் இருக்கு. ஆனால் நேத்து வந்து நக்கீரன் டிவியில ஒரு பேட்டி கொடுத்துருப்பாங்க கஸ்தூரி. அந்த பேட்டி என்னன்னாக்க அதுலயும் வழக்கம் போல வந்து திராவிட கட்சி விமர்சனம் பண்ணித்தான் பேட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க பேட்டியை காட்டுறேன் பாருங்க. இனிமே ஜாதிய சொல்லி கொலை பண்றவங்க குடும்பத்துல ஜாதி அங்கீகாரத்தை தூக்குங்க. கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை இஷ்யூ பண்ணாதீங்க 3 தலைமுறைக்கு. உங்க அப்பா, நீ, உனக்கு பிறக்க போறவங்க 3 தலைமுறைக்கு ஜாதி சர்டிபிகேட்டை தூக்குங்க. இன்னும் சொல்ல போனா ஜாதி சர்டிபிகேட்டே எதுக்கு? சமூக நீதியை அளிக்கிறோம், மறுக்கப்பட்டவர்களுக்கு வாய்ப்பளிக்கிறோம், சமன்படுத்துறோம், இதெல்லாம் சொன்னீங்க. ஆனா அதெல்லாம் நடக்கல. ஜாதிய மறக்காமையே வச்சிருக்கிறது மட்டும்தான் நடக்குது. நான் சொல்றது கசப்பா இருந்தாலும் ஒரே அடியா ஜாதி சர்டிபிகேட் பள்ளிக்கூடத்துல நீ என்ன ஜாதி அப்படின்னு கேட்கறதுல ஆரம்பிக்குது. 1ஆம் கிளாஸ்ல அந்த குழந்தைக்கு போய் கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்கிட்டியா, சப்மிட் பண்ணிட்டியா கேக்குறீங்கல்ல. இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னாக்க, ஜாதிக சர்டிபிகேட் சமூக நீதி நாங்கள் காப்பாற்றுறோம், சமன்படுத்துகிறோம், மேடு பள்ளமாக இருக்கிறத சமன்படுத்துகிறோம் என்று சொல்லி திராவிட கட்சிகளை பற்றி தான் அவங்க வந்து சமூக நீதினாவே திராவிட கட்சி திமுக தானே, அவங்கள தான் அவங்க வந்து குறை சொல்கிறாங்க. குறை சொல்லிட்டு இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கிறாங்க, முதல்ல ஜாதி சர்டிஃபிகேட்டை கேட்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு அந்த ஜாதி சர்டிஃபிகேட் வச்சுட்டு இருக்கீங்க, அங்கேருந்து தானே சாதி வருது என்று சொல்லிட்டு கேட்காதீங்க அப்படின்னு இருக்காங்க. உண்மையிலேயே அந்த கருத்துக்கு நான் வந்து ஆதரவு கொடுக்குறேன். இதை வந்து மாநில அரசாங்கத்துக்கு அவங்க வைக்கக்கூடாது கோரிக்கை.
ஏன்னா அவங்க வந்து சமன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, சமூக நீதி என்ற பேர்லன்னு. இந்த சமூக நீதியால, இந்த இடஒதுக்கீட்டால இன்னைக்கு படிச்சு மேல வந்தவங்க கோடிக்கணக்கான பேர். அதனால அதை பத்தி பேசாதீங்க. சமூக நீதி பேசுறதுனால ஆணவ கொலை வரல, அதை பத்தி பேசாதீங்க. கடைசியா ஒண்ணு சொன்னீங்கல்ல, இந்த சாதி சர்டிஃபிகேட்டே வேணாம், யாருக்கும் கேட்காதீங்க, ஒரே சாதியா ஆக்கிருங்கன்னு. ஒரே சாதியா ஆக்கிருங்கன்னு சொல்லல, சாதி சர்டிஃபிகேட் வேணாம். நீங்க சாதி சர்டிஃபிகேட் யாருக்குமே வேணாம். ஒன்றிய அரசாங்கம் அனைவரும் ஒரே சாதி என்று எல்லாத்தையும் ஒரே சாதின்னு அறிவிச்சிருட்டோம். யாருக்குமே இந்த சாதி பிரச்சனையே வராது. எல்லா விஷயத்திலையும் கஸ்தூரியோட கருத்துக்கு முரண்படுற நான் இந்த விஷயத்துல இவங்க வந்து ஒரே சாதின்னு அறிவிக்க சொல்லல, சாதி சர்டிஃபிகேட் மட்டும்தான் கேட்காதீங்கன்னாங்க. அதுவும் மாநில அரசை பத்தி மட்டும்தான் பேசினாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒன்றிய அரசாங்கம் சாதியே இல்லை, எல்லாரும் ஒரே சாதி தான் என்று அறிவிச்சுட்டா இந்த பிரச்சனையே இல்லை, இந்த சாதி பிரச்சனையே இல்லை. இடஒதுக்கீடு பிரச்சனை எல்லாத்துக்குமே பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு கொண்டுட்டு வந்துட்டு போயிடலாம். சாதி பிரச்சனையே இல்லை, இந்த தீண்டாமை இந்த இதெல்லாம் எதுவுமே இல்லை. இதை ஒன்றிய அரசாங்கத்தை பார்த்து கஸ்தூரியால கேட்க முடியுமா? இல்லை, நாங்க இந்துக்களின் பாதுகாவலர் இந்த ஹரிநாடார் இந்த ஆளு போன்றவங்களாம் சாதி விட்டு சாதி திருமணம் பண்ணக்கூடாது, மதம் விட்டு மதம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களாம் இன்னைக்கு இறந்தது ஒரு இந்து, கொன்னது ஒரு இந்து. இதுக்காக எத்தனை அமைப்புகள், இந்துக்களின் காவலர்கள், பிஜேபி ஏன் இன்னும் அங்க போயிட்டு ஒரு இந்துக்காக குரல் கொடுக்கல? இந்த ஆணவ படுகொலைக்கு பிஜேபி என்ன சொல்லுது? ஏன் இது வரைக்கும் ஒரு போராட்டம் அறிவிக்கல? இன்னைக்கு வந்துட்டு பட்டியல் இனத்தை சார்ந்த மக்கள் மட்டும்தான் அங்க வந்து போராடிட்டு இருக்காங்க. மற்ற சமூகத்தை சார்ந்தவங்க யாரும் அங்க போராடல, குரல் கொடுக்கல. இந்த ஆணவ கொலையை கண்டிச்சு ஒரு இந்து தானே இறந்துருக்கான், ஏன் பிஜேபி இது வரைக்கும் கேள்வி கேட்கல? அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், இன்னும் அந்த கட்சியில இருக்கிற முக்கிய நிர்வாகிகள்லாம் ஏன் இது வரைக்கும் கேள்வி கேட்கல? ஏன் போராட்டம் இருக்குல்ல? அண்ணா பல்கலைக்கழகத்துல ஏதோ ஒரு மாணவி பாதிக்கப்பட்டுட்டாங்கன்னு என்ன ஆட்டம் ஆடுனீங்க? கேட்க வேண்டியதுதான் நியாயமா. இப்ப இந்த கவினுக்காக ஒரு போராட்டம் இருந்தீங்களா? ஒரு குரல் கொடுத்தீங்களா? ஏன்? அவங்களும் இந்து மதத்தை சார்ந்தவங்க தானே, இந்துக்களின் பாதுகாவலர்னு சொல்றவங்க தானே, ஏன் வந்து கேட்கல? கேட்டிருக்கணும் இல்ல? இதுதான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம். இந்த சாதிய கட்டமைப்பை கட்டி காப்பாத்துற காவலர்கள் அவங்க தான். அதனால அவங்க இதுக்கு குரல் கொடுக்க மாட்டாங்க. சரி, பெண்களை வந்துட்டு பசங்களை பார்த்து கேட்பாங்க, சின்னதுல இருந்து பார்த்து பார்த்து வளர்த்துறோம், உனக்கு என்ன வேணும், நான் படிக்க வைக்கிறோம், விரும்பிய படிப்பு படிக்க வைக்கிறோம், உனக்கு வேணுன்றத பார்த்து பார்த்து வாங்கி தரேன், எங்களுக்கு எந்த பிள்ளைக்கு எந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்களுக்கு தெரியாதா என்று பெற்றோர்கள் அடிக்கடி சோசியல் மீடியா, நீயா நான் அவளை பேசினதை கூட பார்த்துருக்கேன். அதே மாதிரி சோசியல் மீடியாவிலையும் பேசிட்டு இருக்காங்க. அந்த பெற்றோர்களுக்காக ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், பிள்ளைங்களை பெற்று வளர்த்து அவங்க விருப்பப்படி எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை செஞ்சு கொடுக்கறது மட்டும்தான் பிள்ளைங்களுக்கு நல்ல வழிகாட்டுறது மட்டும்தான் பெற்றவங்களோட வேலை. நல்ல வழிகாட்டியாக இருக்கணும். மற்றபடி அவங்க வாழ்க்கையில் குறுக்கிட்டு நான் சொல்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும், நான் சொல்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஆணவ கொலைகளை செய்கிறது பெற்றோர்களோட வேலை இல்லை. அவங்கவுங்க விருப்பப்படி அவங்கவுங்க வாழணும், சுதந்திரமாக இருக்கணும். அப்போ தான் அந்த பிள்ளைங்க மனநிறைவு அடைவாங்க. அந்த ஆள் கேட்டிருக்கோம், சாதி மாற்று திருமணம் பண்ணுற இடத்தெல்லாம் எங்கே நிம்மதி இருக்குது, எங்கே மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவர் போய் பெரியார் திடலில் ஒரு நாளைக்கு 5-6 திருமணம் நடக்குது. ஆண்டுக்கு 200-300 திருமணங்கள் அங்கே நடந்துட்டு இருக்கு. அந்த சாதி மறுப்பு திருமணம் பண்ணின குடும்பங்கள்லாம் அவரை போய் பார்க்க சொல்லு, அந்த குடும்பங்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கு என்று. அதே போல் என்னுடைய மகனுக்கும் என் மகனுக்கும் சாதி மறுப்பு திருமணம் தான் செஞ்சுருக்கேன். அவங்க எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு பாருங்க. இது வரைக்கும்
என்ன சாதி என்று கூட தெரிஞ்சிக்காம ஒரு திருமணத்தை நாங்க தேடி நாங்களா பார்த்து திருமணம் செஞ்சிருக்கோம். அப்படி இருக்கிற திருமணத்துல உங்க கலாச்சாரம் எதுவுமே எங்களுக்கு தேவையில்லைன்ட்டு சமத்துவம் மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம்னு சொல்லி நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அழகா இருக்காங்க, குடும்பம் நடத்துறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பஞ்சாங்கம் பார்த்து சாதி சம்பிரதாயம் பார்த்து பண்ற அந்த கல்யாணத்தை விட இந்த கல்யாண சமத்துவம் தான் முக்கியம் என்று செயல்படுத்துற இந்த திருமணம் எவ்வளவோ மக்கள் மகிழ்ச்சியா பிள்ளைங்க வாழ்றாங்க. அதையும் வந்து பார்க்கணும். இந்த ஆள் போன்றவங்கெல்லாம் யார் யாரெல்லாம் சோசியல் மீடியாவில் இப்படி பேசிட்டு இருக்கிறாங்களோ, ஒன்று சாதி சங்கத்துங்களுக்குன்னு சட்ட வரைமுறை விதிக்கணும். உரிமைக்காக குரல் கொடுக்கலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, என்னை இழிவுபடுத்திட்டாங்க, அதனால நான் வந்து குரல் கொடுக்குறேன்னு வந்து நிற்கலாம். எனக்கு இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு குரல் கொடுத்து நிற்கலாம். சாதி பெருமை பேசிட்டு நிற்கக்கூடாது. அந்த மாதிரி பேசுறவங்களுக்கு சட்ட வரைமுறை கொண்டுட்டு வரணும். சோசியல் மீடியாவுக்கு விதிமுறை கொண்டுட்டு வரணும். இதையெல்லாம் செய்யாம ரெண்டாவது இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த சாதி ஆணவ படுகொலை செய்யறவங்களுக்கு அவங்க சொத்துக்களை வந்து பறிமுதல் செய்யற வேலையை பார்த்தாதான் நம்ம வந்து ஆணவ படுகொலைகளை தடுக்க முடியும். முதல்ல இந்த சாதியை ஊக்குவிச்சு பேசுறவங்கள வாயை திறக்க விடாம பண்ணணும். அவங்கள முதல்ல உள்ள பிடிச்சி போடணும். அவங்க வாழ்ற இடம் மக்களோடு வாழக்கூடாது, அவங்க தனிமை சிறையில தான் அவங்க வாழணும். அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கணும். நன்றி, வணக்கம்.